Hi friends, so இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு பேக் பண்ணுறது மாதிரி ஒரு சூப்பரான ஸ்ட்ராபெரி ஃபில்டு கப் கேக்ஸ் காணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வெனிலா கப் கேக் பேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 100 கிராம் சாஃப்ட் பட்டர் இருக்குது. இதில் வந்து 3/4 கப்பு 3/4 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ நம்மளோட பட்டர் அண்ட் சுகர் வந்து நல்ல க்ரீம் ஆயாச்சு. ஸோ நான் வந்து ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு தான் நல்லா க்ரீம் பண்ணேன். அதுக்கப்புறம் இதில் வந்து 2 டீஸ்பூன் வெனிலா. ஸோ வெனிலா கப் கேக்னால 2 டீஸ்பூன் வெனிலா. அதுக்கப்புறம் 2 எக்கு. ஸோ ஒரு எக்கு ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அடுத்து செகண்ட் எக். அடுத்து செகண்ட் எக். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பவுலில் வந்து 1/4 கப்பு மைதா மாவு இருக்குது. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட். ஸோ இதை கலந்து வச்சிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இந்த கப் கேக் வந்து ரொம்ப பேசிக்கான ரெசிபி, ரொம்ப ஈஸி. ஓகே, மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கு, பட்டர், சுகர் எல்லாமே நல்லா பீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல பாதி ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த விஸ்கை எடுத்துகிட போகிறேன். இந்த ஸ்பேச்சுலாவுக்கு மாறிட போகிறேன். ஸ்பேச்சுலா வச்சு ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஓரளவுக்கு கம்பைன் ஆனோன்னா 1/2 கப்பு பட்டர் மில்க். ஸோ பட்டர் மில்க்னா வந்து தயிர், கொஞ்சம் லிக்விடான தயிர் இருக்கும் தெரியுமா, அது. ஸோ 1/2 கப் பட்டர் மில்க் ஆட் பண்ணிட்டேன். இப்போ மிச்சம் உள்ள ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட வெனிலா பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபில் பண்ணிடலாம் கப் கேக் ட்ரேஸில். ஸோ இப்போ பேட்டரை வந்து ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. ட்ரே எடுத்துடலாம். நான் வந்து இங்கே ஆல்ரெடி 12 இந்த பேட்டர் வந்து 12 கப் கேக்ஸ் பண்ணும். ஸோ 12 ட்ரேயில் அந்த பேப்பர் லைனர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து 2/3 அந்த அளவுக்கு தான் ஃபில் பண்ணும், ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து எப்போவுமே கப் கேக்ஸ், மஃபின்ஸ் ஃபில் பண்ண இந்த ஐஸ்கிரீம்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூப் எடுத்துகிட்டு, ஸோ இந்த அளவுக்கு தான் நான் ஃபில் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு ஒரு ஸ்கூப் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ மிச்சம் இருக்கதா அட்ஜஸ்ட் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். ஸோ கப் கேக்ஸை வந்து ஓவராக ஃபில் பண்ணாதீங்க. நான் 2/3 அளவுக்கு ஃபில் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கேப் வந்து விட்டுருக்கேன். எனக்கு வந்து டோட்டலாக 11 கப் கேக்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதுதான் ஈவனாக ஃபில் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை அவனில் வச்சு 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ கப் கேக்ஸை நான் உள்ளே வச்சுட்டேன். 20 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன் 180 டிகிரி செல்சியஸில். ஸோ பேக் ஆகி முடிச்ச உடனே எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஸோ கப் கேக்ஸ் வந்து கரெக்டாக 20 மினிட்ஸ் பேக் ஆச்சு. ஸோ பயங்கர சாஃப்டாக இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் இதை வச்சு எப்படி இந்த பிளெயின் வெனிலா கப் கேக்கை ஸ்ட்ராபெரி ஃபில்டு கப் கேக்ஸாக மாற்றலான்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேக்ஸ் வந்து கூல் ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த ஒரு ஸ்கூப்பரை வச்சு கேக்கை வந்து லைட்டாக சென்டரில், ஏன்னா இதில் தான் நான் வந்து ஸ்ட்ராபெரி வந்து ஃபில் பண்ண போகிறேன், அதனால் அதை வந்து ஸ்கூப் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்ட்ராபெரிஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள். அதை வந்து ஸ்ட்ராபெரி ஃபில்லிங்க்கு ஒரு சாஸ்பேனில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சுகரும் கார்ன்ஃப்ளவரும் நமக்கு தேவை, அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ராபெரி இதில் வந்து எவ்வளோ ஸ்வீட்னஸ் உங்களுக்கு தேவையோ அதுக்கு தக்கன சுகர் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை நான் வந்து அடுப்பில் வச்சு கிண்ட போகிறேன். ஸோ இதில் வந்து ஜூஸஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு திக் பண்ண போகிறோம். ஓகே,
ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஸ்ட்ராபெரிஸ் வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டு சுகரில் போட்டு சிரப் ஆகிடுச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா அந்த சிரப்பாக இருக்கிறத வந்து ஜாம் மாதிரி ஆக்கும். ஸோ இது வந்து நல்லா திக்காகணும், உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜெல்லி ஜாம் மாதிரி ஆகணும். ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ பாருங்கள், திக்கனிங் ஆகிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக. ஓகே, ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக கூல் ஆக்க போகிறோம். கூல் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்ட்ராபெரி ஃபில்லிங் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்மளோட கப் கேக்ஸுக்கு உள்ளாடி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் டீப்பாகவே அந்த ஹோல் போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நிறைய ஃபில்லிங் வைக்க முடியும். சும்மா இடம் அது டெக்கரேஷனுக்கு வச்சுருக்கேன். நல்லா இருக்கா? ஓகே, ஸோ ஃபில் பண்ணிட்டு காணிக்கிறேன். சொல்லு. ஸோ இப்போ வந்து நான் விப்பிங் க்ரீம் வந்து விப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த நாசல் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து உள்ளாதுடா டைப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபுல்லாக பைப் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ டெக்கரேஷனுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஸ்லைசஸ் வச்சுருக்கேன், ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஸ்ட்ராபெரி உள்ளே இருக்குன்னு தெரியும். முழு ஸ்ட்ராபெரி உங்ககிட்ட கிடச்சின்னா முழு ஸ்ட்ராபெரி வச்சா கூட அழகாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து கொஞ்சமாக தான் ஸ்ட்ராபெரி கிடச்சிச்சு, அதனால இருக்கிற வரைக்கும் வச்சேன். அது பாஸ் பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கப் கேக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான டெசர்ட். இதை உள்ளே கட் பண்ணி காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஃபில்லிங் ஓடி. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கப் கேக்ஸ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சர்ப்ரைஸ் இன்சைட் கேக் மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு கப் கேக்கை விட அது உள்ளே கடிக்கும் போது வந்து உள்ள அந்த ஸ்ட்ராபெரி ஜெல்லி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபியும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.